மீண்டும் மீண்டும் தொடர் தோல்வி. மும்பை அணிக்கு என்னாச்சு? பறிபோனது பிளே ஆஃப் சான்ஸ். அதாவது நம்ம பங்காளிய மும்பை அணிக்கு என்னாச்சுன்னே தெரியலைங்க. நல்லா வலுவான அணியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த சீசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடூரத்தனமான தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சுட்டே வராங்க மும்பை அணி. அதுவும் நேற்று நடந்த பஞ்சாப் அணிக்கு எதிரான இந்த போட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உச்சக்கட்ட கொடூர தோல்வி என்றே சொல்லலாங்க. அந்தளவுக்கு மும்பை அணியோட நிலைமை என்பது இந்த சீசனை பொறுத்த வரையிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமாக தாங்க போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி மற்ற அணிகள் எல்லாம் ஒரு சில தோல்விகளையும் ஒரு சில வெற்றிகளையும் பார்த்துட்டு வர, ஆனால் நம்ம சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர் போன்ற அணிகள் தான் தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்தாங்க. அதில் நம்ம சிஎஸ்கே அணி மட்டும்தான் கடந்த சில போட்டிகளில் தொடர் வெற்றிகளை பெற்று நல்ல வேளையாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்த சிஎஸ்கே அணி இப்போ ஃபார்முக்கு திரும்பிட்டாங்க. ஆனால் நம்ம பங்காளியை மும்பை அணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசன் தொடங்கி முதல் போட்டியில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்களே தவிர்த்து மற்றபடி தொடர் தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வர்றாங்க. இதில் கேகேஆர் அணியோட நிலைமை தான் ரொம்பவே மோசமாக இருக்குங்க. இது வரைக்கும் 5 போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் கூட ஜெயிக்கலைங்க. இதனால தான் புள்ளிப்பட்டியலில் கேகேஆர் அணி கடைசி இடத்துல இருக்காங்க. கடைசி இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த வருட பிளே ஆஃப் சான்ஸில் இருந்தே கேகேஆர் அணி வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல் அணியாக கேகேஆர் அணி தான் வெளியில் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் வெறும் 9 போட்டிகள் தான் கேகேஆர் அணிக்கு மிஞ்சி இருக்குது. அந்த 9 போட்டிகளில் கிட்டத்தட்ட 8 போட்டிகளில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் கேகேஆர் அணி. அதுவும் இவங்க ரன் ரேட்டில் வேற இப்போ கடைசியில் இருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட எஞ்சி இருக்கிற 9 போட்டிகள்லையுமே கேகேஆர் அணி ஜெயிச்சா மட்டும்தான் கேகேஆர் அணிக்கு இனிமேல் உறுதியான பிளே ஆஃப் சான்ஸு இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் தோத்துட்டு வர்ற கேகேஆர் அணியால் இனிமேல் தொடர்ச்சியாக 9 போட்டிகளில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக முடியாதுங்க. ஆகவே கேகேஆர் அணி பிளே ஆஃப் சான்ஸை இந்த சீசனில் இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி கேகேஆர் அணியை தொடர்ந்து நம்ம பங்காளிய மும்பை அணியும் கூட பிளே ஆஃப் சான்ஸை மொத்தமாக இழந்துட்டாங்க. இனிமேல் இந்த சீசனில் மும்பை அணிக்கு பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு காரணம் மும்பை அணியும் கூட இதுவரைக்கும் 5 போட்டிகளில் விளையாடி ஒரே ஒரு போட்டியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற 4 போட்டிகள்லையும் தோல்வியை மட்டும்தான் அடைஞ்சிருக்காங்க. அதுவும் ரன் ரேட்லையும் அதல பாதாளத்தில் இருக்காங்க மும்பை அணி. இதனால் இனிமே இவங்களுக்கு இருக்கிற 9 போட்டிகள்லையும் கண்டிப்பாக 7 அல்லது 8 போட்டிகளில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் மும்பை அணி. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்காங்க. மும்பை அணியோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற சூரியகுமார் யாதவில் தொடங்கி ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, அவ்வளவு ஏன் ரோஹித் சர்மா கூட இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லைங்க. அதுவும் மும்பை அணி பல வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு பவுலர்னால் அது பும்ரா மட்டும்தான். ஆனால் பும்ராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசனில் மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாரும் பும்ராவோட பந்து வீச்சை அந்த அடி அடிச்சுட்டு நொறுக்கிட்டு வர்றாங்க. 14 வயது சிறுவன் சூரியவன்சி கூட பும்ராவோட ஓவரில் முதல் பந்தில் சிக்ஸர் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சிக்ஸர்களாக பறக்க விடுறாப்புல. ஆக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மும்பை அணியில் ஒருத்தர் கூட ஃபார்மில் இல்லைங்க. அதுக்கு உதாரணம் தான் நேற்று நடந்த இந்த ஒரு போட்டி. இந்த போட்டியை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா இந்த போட்டி மும்பை அணிக்கும் பஞ்சாப் அணிக்கும் இடையே நேற்று நடைபெற்றது. அதுவும் இந்த போட்டி மும்பை அணியோட ஹோம் கிரவுண்டான வான்கடே மைதானத்தில் வைத்து தான் நடந்துச்சு. அப்படி நடந்த இந்த போட்டியில் நேற்றைய தினம் போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சுருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியை பொறுத்தவரையில் இந்த தடவை ரோஹித் சர்மா களமிறங்காமல் அவருக்கு பதிலாக டீகாக் களமிறங்கியிருந்தாப்புல. ஏன்னா இவருக்கு போன மேட்ச்லேயே காயம் ஏற்பட்டதால் பாதியிலேயே ரோஹித் சர்மா விலகிட்டார். ஆக இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா களமிறங்கிறதுக்கு பதிலாக குயின்டன் டீகாக் களமிறங்கியிருந்தார். அப்படியாக களமிறங்கிய இவர் இந்த போட்டியில் மிகப்பெரிய உலக சாதனையையும் செஞ்சிருந்தாப்புல. குயின்டன் டீகாக் மட்டுமே இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி 60 பந்துகளை எதிர்கொண்டு 112 ரன்கள் வரை எடுத்து, அதாவது சதத்தை கடந்து ரன்களை குவிச்சிருந்தார் குயின்டன் டீகாக். இவரை தொடர்ந்து நமன்தீர் சிங் என்ற பேட்ஸ்மேன் மட்டும் அரை சதம் எடுத்து சரியாக 50 ரன்கள் வரை எடுத்திருந்தார். மற்றபடி இவங்க 2 பேர்த்தை தவிர யாருமே சரியாக பேட்டிங் செய்யலை. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 195 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க மும்பை அணி.
என்னது 95 ரன்கள் என்பது கம்மியா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 220, 30 ரன்னுக்கு கம்மியாக அடித்தாலே அது இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். ஏன்னா இந்த சீசனில் ஒவ்வொரு டீமும் 200 ரன்களை சாதாரணமாக 15-16 ஓவர்லேயே ஈஸியாக கடந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது 195 ரன்கள் எடுத்திருந்த மும்பை அணிக்கு இந்த ஸ்கோர் என்பது மிக மிக குறைவு தான். அதுவும் மும்பை அணியோட ஹோம் கிரவுண்டான வான்கடே மைதானத்தில் இந்த போட்டி நடந்ததால் இந்த 195 ரன்கள் என்பது மிக மிக குறைவு. அதுக்கு காரணம் வான்கடே மைதானத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் சின்ன மைதானம் தாங்க. ஆகவே சிக்ஸர்கள் என்பது இந்த மைதானத்தில் சாதாரணமாகவே அடிக்க முடியும். அதனால தான் இந்த மைதானத்தில் மும்பை அணி எடுத்த இந்த 195 ரன்கள் என்பது குறைவான இலக்காக பார்க்கப்பட்டது. அதை உறுதி செய்யும் விதமாக அடுத்ததாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியை பொறுத்தவரையிலும் அடினால் ஆடி கொஞ்ச நஞ்சு அடி இல்லைங்க, அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க பஞ்சாப் அணி பேட்ஸ்மேன்கள். அதுவும் ஓப்பனிங் இறங்கிய பிரப் சிம்ரன் சிங் வெறும் 31 பந்துகளில் 80 ரன்கள் எடுத்து கொடுக்க, அதன் பிறகு பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வெறும் 35 பந்துகளில் 66 ரன்கள் எடுக்க, இதனால் வெறும் 16 ஓவர்கள்லேயே கிட்டத்தட்ட ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க பஞ்சாப் அணி. ஆமாங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மைதானத்தில் மும்பை அணி எடுத்த ஸ்கோர் என்பது சாதாரண இலக்கு தான். ஆகவே அப்படிப்பட்ட இலக்கை வெறும் 16.3 ஓவரில் பஞ்சாப் அணி ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் அணி அதிக விக்கெட்டை கூட இழக்கலைங்க. வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இந்த போட்டியில் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க பஞ்சாப் அணி. மேலும் பஞ்சாப் அணியோட இந்த ஒரு வெற்றினால் புள்ளி பட்டியலில் முதலிடத்துக்கும் போயிட்டாங்க பஞ்சாப் அணி. இந்த சீசனில் இதுவரைக்கும் தோல்வியே பார்க்காத ஒரே அணினா அது பஞ்சாப் அணி மட்டும்தாங்க. அனைத்து போட்டிகள்லையும் வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு வர்றாங்க பஞ்சாப் அணி. என்ன ஒன்று, கேகேஆர் அணிக்கு எதிரான ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் பஞ்சாப் அணிக்கு மழையால் இந்த போட்டி தடைப்பட்டுச்சு. மற்றபடி இவங்க விளையாடிய எல்லா போட்டிகள்லையும் பஞ்சாப் அணி மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அநேகமாக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்போவே சொல்லிடலாம், பஞ்சாப், ஆர்சிபி, ஆர்ஆர் போன்ற 3 அணிகள் ஏற்கனவே பிளே ஆஃப் சான்ஸை உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு. கடைசியாக 4ஆவதாக வரப்போகிற அணி தான் எந்த அணி அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கிற ஒரே குழப்பம். அநேகமாக அந்த 4ஆவது இடத்துக்கு நம்ம சிஎஸ்கே அணி வர்றதுக்கு தாங்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு சில தோல்விகள் அடைஞ்சாலும் இப்போ அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை சிஎஸ்கே அணி அடைஞ்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம சிஎஸ்கே அணி தோல்விகள்லேருந்து மீண்டு வந்து தொடர் வெற்றிகளை குவிச்சிக்கிட்டு வரும் அதே நேரத்தில் நம்ம பங்காளிகளான மும்பை அணி கிட்டத்தட்ட இந்த சீசனோட பிளே ஆஃப் சான்ஸை நேற்று போட்டியோட இழந்துட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். அதுவும் இந்த சீசனில் மும்பை அணிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. சுத்தமாக யாருமே ஃபார்மில் இல்லை. நல்ல வேலையாக நேற்று ஒரே ஒரு சான்ஸ் கிடச்சி களமிறங்கின டீகாக் மட்டும்தான் நல்லா விளையாடி இருக்காரு. ஆனால் இவருக்கும் அடுத்தடுத்த போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ரோஹித் சர்மா வந்துட்டார்னா இவருக்கான வாய்ப்பும் கிடைக்காம போயிடும். ஆக மொத்தம் இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பங்காளியை மும்பை அணிக்கு பிம்பிளிக்கா பிளாப்பி தான். சரி, அப்படியே நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் வந்தோம்னா சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாப், ஆர்சிபி, ராஜஸ்தான் இந்த 3 அணிகளை தவிர்த்து மற்ற அணிகள் எல்லாமே இந்த சீசனில் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்னு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால் நம்ம சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுவும் அடுத்த போட்டிகளில் நம்ம தல தோனியும் சிஎஸ்கே அணிக்காக வந்துடுவார். அதனால் சிஎஸ்கே அணியோட ஃபார்ம் வந்துட்டு இன்னமும் அதிகரிக்கும். அதாவது தோனி வந்துட்டாருடா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சிஎஸ்கே அணிக்குள்ளே வந்துடும். சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜுக்கும் களத்தில் ப்ரெஷர் என்பது குறையும். அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அணியோட அடுத்தடுத்த தொடர் வெற்றிகள் என்பது கிட்டத்தட்ட சாத்தியம்தான். அதுவும் சிஎஸ்கே அணிக்கு இனிமேல் இருக்கிற 9 போட்டிகளில் 6 போட்டிகளில் ஜெயித்தாலே போதும் தான். அதனால் சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் சான்ஸ் என்பது இன்னுமே அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நேற்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் மும்பை அணியோட இத்தகைய மோசமான தோல்வியை பற்றியும் மும்பை அணிக்கு இனிமேலும் பிளே ஆஃப் சான்ஸு இருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.